ரயான் வீட்ல வந்ததுக்கப்புறம் ரயானுக்கு ரொம்பவே குழப்பம். சௌந்தர்யாக்கும் அதே தான். ரயான் வீட்ல சௌந்தர்யாக்கு இவங்க 2 பேருக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப டவுட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கிட்ட சொல்லிடுறாரு. ரயான் அங்க ஜாக்லின் கிட்ட பேசிட்டு இருக்காரு. சௌந்தர்யாக்கு கோவமா வந்துடுது. நீ எதுக்கு அவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் எல்லா விஷயத்தையும் போய் சொல்லிட்டு இருக்க? ரயான் சொல்லிடுறாரு. நான் கிளியரா சொல்லிட்டேன். அவங்க அதை பத்திலாம் ஒன்றும் பேச மாட்டாங்க இனிமேல். சரி, எதுக்கு உங்க வீட்ல சந்தேகப்படுறாங்க? எங்க வீட்ல எனக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே மாரி என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னை பத்தி தெரியும். நீ ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்க வேண்டியதானேன்னு சொல்றாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல அது வெளியில ஏதோ தப்பா போயிருக்கு போல இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஸோ இவர் பிரேக் டவுன் ஆனத பார்த்துட்டு சௌந்தர்யாவுக்கு ஒண்ணுமே புரியல. நான் எல்லார் கூட எப்படி பழகணுமோ அதே மாதிரி தான் உன்கிட்ட க்ளோஸா பழகுனேன். அது தப்பா வெளியில போயிருக்குன்னு நெனச்சா எனக்கு அது கஷ்டமா இருக்கு. என் வீட்ல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே வருத்தப்படுறாங்க. நான் கேமை சரியா விளையாடல, கேமை கோட்டை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. 2 பேரை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால என்னால் எதுலுமே ஃபோக்கஸே பண்ண முடியல அப்படின்னும் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குமே சௌந்தர்யா சொல்றாங்க, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. இந்த விஷயத்த டைரக்டா ஜாக்லின் கிட்டயுமே பேசுறாங்க. ஸோ ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் கிளியரா இவங்க கிட்டயும் பேசுறாங்க. இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, நீயும் என்கிட்ட எவ்வளோ தடவை சொல்லியிருக்க, அதை நாங்கள் சீரியஸாக எடுத்துக்கவே இல்லை. ஆனால் தப்பா போயிருக்கு. அதுக்கு இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு, தப்பா போயிருக்குன்னா அது தப்பா போகட்டும். உங்க 2 பேருக்கும் தெரியும்ல, உங்க வீட்ல வந்து சொல்லும்போது, அப்படியா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ அப்பவே கிளியர் கட்டா கட் பண்ணி விட்டுருக்கணும். அத விட்டுட்டு நீங்க 2 பேரும் தொடர்ந்து பேசுறது தான் அதுதான் தப்பா போய் முடியும். உங்க 2 பேருக்கு கிளியரா தெரியும். சரியா? அத வச்சுக்கிட்டு நீ அத பெருசா பேசவே பேசாத. நீ கேம வந்து ஃபோக்கஸ் பண்ணு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஃபைனல்ஸ் வரப்போது. ஒருவேளை அப்படியே இருந்தாலுமே இது தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே அவங்களோட தோரணையில கரெக்டாவும் பேசிட்டாங்க. ஆனா இவருமே ரொம்பவே குழப்பமா இருக்கு. இதனால சௌந்தர்யாவுக்குமே ஒண்ணுமே புரியல. புரியாம போனது டைரக்டா விஷால்கிட்டயும் பேசுறாங்க. விஷாலும் என்ன சொல்றாருன்னா, சரி விடு. அவங்க அக்கா கூட ஒரு மாதிரி தான் உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இவன் என்னை கூப்பிட்டு சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் உடனே அழுதுருப்பேன். சரி, அவன் முன்னாடி எதுக்கு அழணும்னு சொல்லிட்டு நானுமே அழாம விட்டுட்டேன். விஷாலும் சொல்றாரு. எங்க வீட்ல தான் அன்ஷிதாவும் என்னைய வச்சு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. லிப் பாம் உடைஞ்சு போச்சு இல்லாம, அந்த லிப் பாம் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டாங்க. ஸோ வீட்டுக்குள்ள இருக்கிற நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கிளியரா. ஆனா வெளியில பார்க்குறவங்களுக்கு அவ்வளவா தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிட்டே இருந்தேன். ஆனால் அது தப்பாக போயிருக்கு. அவங்க வீட்டில் தப்பாக நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்பிட்டு இருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவாக தான் இருக்கேன். அவன் குழம்புறதும் இல்லாமல் என்னையுமே குழப்பறதுனால எனக்குமே ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரயான் வந்ததுலேருந்து சௌந்தர்யா, ஜாக்லின் இவங்க 2 பேர் கூட தான் அவரோட கேமே நகர்ந்துட்டு இருந்தது. அதை தான் இன்டெரக்டாக அவங்க வீட்லேயும் மீன் பண்ணாங்க. சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் கிளியராக இருக்காங்க. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்றது நமக்கு போன சீசன்லேருந்து நல்லாவே தெரியுது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் பழகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு, பிக் பாஸ் தமிழ் 8 சம்மந்தமான லைவ் அப்டேட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.